த ஹீலிங் பை ரூபி கவுர். ரூபி கவுர் ஃபேமஸான இந்தியன் போயட் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டரும் கூட. பஞ்சாபில் பிறந்து கனடாவில் செட்டிலான ஒரு ரைட்டர். 2009 போயம்ஸ் எழுதிட்டுருக்காங்க. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க. ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸை வந்துட்டு இன்ஸ்டா போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராமை அவங்களுடைய போயம்ஸ் மார்க்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணதுனால இன்ஸ்டா போயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஒர்க்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஹீலிங் அப்படிங்கிற இந்த செக்ஷன் வந்துட்டு மில்க் அண்ட் ஹனிங்கிற ஒரு போய்ட்ரி கலெக்ஷன், இவங்களுடைய போய்ட்ரி கலெக்ஷன் 2014 பப்ளிஷ் ஆன போய்ட்ரி கலெக்ஷன் வந்து எடுக்கப்பட்ட ஒரு செக்ஷன். அந்த மில்க் அண்ட் ஹனி போய்ட்ரி கலெக்ஷனில் வந்துட்டு 4 செக்ஷன் இருக்குது. த ஹர்ட்டிங், த லவ்விங், த பிரேக்கிங், த ஹீலிங். இதில் ஹீலிங் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் மட்டும் 57 போயம்ஸ் இருக்குது. பட் இந்த போயம்ஸ் இதுமே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்டரில் இருக்காது. இத்தனை லைன்ஸ் அந்த ஃபார்ம்லாம் இருக்காது. ஒரு 3 லைன் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பேஜில் வந்து போயம் இல்லாமல் இருக்கும், அவங்களோட இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் இருக்கும். தென் அடுத்த லைனில் வந்துட்டு ஒரு 2 லைன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் தோணுன விஷயங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சரில் ஒரு 57 போயமாக இந்த செக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 செக்ஷன்ஸுமே அப்படி தான் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தில் காயப்பட்டு அது மூலமாக என்ன கற்றுக்கிட்டு எப்படி இருந்து வெளியே வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கம்பேரிசனில் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க, டேரெக்டாக நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த போயம்ஸ் எல்லாமே. எல்லாமே ஃபெமினிசம் போயம்ஸ் தான், காமனாக தான் அட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய இஷ்யூஸை மட்டும் சொல்லாமல், அதாவது அவங்களுக்கு நடந்த விஷயங்களை வச்சு மற்ற எல்லா விமனுக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா போயம்ஸுமே இருக்கும். கல்ச்சுரலாக இவங்க வாழ்ந்த இடத்துல இவங்க என்ன விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சாங்களோ அதுதான் இந்த போயம்ஸை எழுதுறதுக்கு இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாக சொல்லி ரூபி கவுரே அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஹீலிங் அப்படிங்கிற இந்த போய்ட்ரி இந்த செக்ஷனுடைய சம்மரி பார்த்துடலாம். 57 போயம்ஸ் இருக்குது, எல்லாம் குட்டி குட்டி போயம்ஸ் தான். ஸோ நான் வந்துட்டு எல்லாத்துடைய சம்மரியை நல்லா அதில் ரீட் பண்ணதை வச்சு கிளியராக சொல்லிடுறேன். இதோட டீட்டெயில்ஸ் சம்மரி வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து அது வேணும் அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டு நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு 2 அட்மின் இருப்போம். 2 அட்மினில் யாருக்கு நீங்கள் டிஎம் பண்ணி கேட்டாலும் இந்த டீட்டெயில்ஸ் சம்மரி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த தி ஹீலிங் அப்படிங்கிற இந்த செக்ஷனுடைய சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடாதாக இருக்கலாம், ஏன்னா நான் அந்தளவு பாவம் பண்ணியிருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் செக்ஷனே ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க அடுத்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பெர்ஹாப்ஸ் ஐ டோன்ட் டிசர்வ் நைஸ் திங்ஸ். நல்ல விஷயங்களுக்கே நான் தகுதியானவைகளாக இல்லாமல் இருக்கலாம். காரணம், நான் அந்தளவு பாவங்கள் பண்ணியிருப்பேன், அதை நான் மறந்து போயிருப்பேன். ஸோ அதுக்கு நான் இப்போ அனுபவிக்கிறேன் போலன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் போயமே எடுத்துகிட்டு போய் இப்படி தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. தென் இவங்க எழுதுறதுக்கான ஒரு இது சொல்கிறாங்க. எப்படின்னா, நான் வந்து என்னால் சொல்ல முடியலை, நான் எழுதுறது வந்து என்னை ஹீல் பண்ணுதா இல்லை நான் எழுதுறதே என்னை டெஸ்ட்ராய் பண்ணுதான்னு என்னால் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லிட்டு 2வது போயமில் சொல்கிறாங்க. தென் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு கூட இருக்க பிடிக்கல, அவங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல, உங்கள் கூட இருக்க பிடிக்கல அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அவங்கள அவங்க பாட்டுக்கு போக விடுங்க. உங்கள் கூட விருப்பப்படுறவங்க இருப்பாங்க, விருப்பம் இல்லாதவங்க உங்கள் கூட இருக்க வைக்காதீங்க. அவங்கள பாட்டுக்கு அவங்க பாத்தில் போக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஃப்டர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்மளாக போகணும். அதை விட்டுட்டு நம்ம இன்னொருத்தருக்காக போகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம போகக்கூடாது. நம்ம ஃபுல்லாக நம்ம செல்ஃபோட அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும். இன்னொருத்தருடைய கட்டாயத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குமோ அது பெயின்ஃபுல்லான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வந்து பெயின் வருது, என்னால் ஏற்றுக்க முடியலன்னா நம்ம தவிர்க்கவே கூடாது. பெயினை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பெயின் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா ஹியூமன் லைஃப்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். எக்ஸ்பீரியன்ஸில் அது ஒரு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு பார்ட்னா அது பெயின் தான். பெயின் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையுமே இருக்காது. ஸோ பெயின் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சோன்னா மட்டும்தான் அது ஒரு ஹெல்த்தியஸ்ட்டு லைஃப் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ பெயினை கண்டு பயப்படாதீங்க, வலி வரும் அப்படிங்கிறதுக்காக பயந்தெல்லாம் ஓடாதீங்க, வலியை தைரியமாக ஏற்றுக்கோங்க. வலி வந்தால் கண்டிப்பாக என்ன வரும், அதில் வந்து ஒரு ஹாப்பியரான பார்ட் நம்ம லைஃப்பில் வரதான் போகுது. ஸோ பெயின் வரப்போகுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, டோன்ட் அஃப்ரைட் டு அக்செப்ட் இட் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்தவங்க நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணுறோம். ஸோ டிபெண்ட் பண்ணாதீங்க, இன்னொருத்தர் மேலே ரொம்ப சார்ந்து இருக்காதீங்க. அவன் செஞ்சிருவான், அவன் பார்த்துக்குவான், அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களையே நீங்கள் நம்பி இருக்காதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. ஏன்னா அந்த மற்றவங்க வந்து உங்களை எப்படி ட்ரிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் இல்லாமல் உன்னால் அதை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பின்பத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க எல்லாமே உங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ தனித்து செயல்படுங்க, அடுத்தவங்களை சார்ந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ப்ரோக் ஆகிட்டோம், உடஞ்சி போயிட்டோம். யாரால் உடையப்பட்டோமோ, இப்போது ஒருத்தர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்களால தான் நம்ம காயப்பட்டிருக்கோம். அந்த பர்சன்கிட்டே போயிட்டு என்னை சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் கேட்டு நிற்காதீங்க. உங்களால் உங்களை ஹீல் பண்ண முடியும். ஸோ யார் உங்களை ப்ரோக் பண்ணாங்களோ, யார் உங்களை வந்து உங்களுக்கு அந்த பெயினை கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டே போய் அந்த காயத்துக்கு மருந்தை தேடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
தென் எல்லா ஹியூமனுக்கும் வீக்னஸ்னு ஒன்று உண்டு. அப்போ நம்ம எல்லோரும் கீழே விழ தான் செய்வோம். எந்த அளவு கீழே ரொம்ப அதில் பாதத்தில் விழுறது அப்படின்னா வந்து இதில் எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் விழுற சறுக்கல்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லா இருப்போம், திடீர்னு அந்த விஷயத்தில் தோற்று போயிடுவோம். அப்படி தோல்விகள் வருது, சறுக்கி விழுறோம் அப்படின்னா எந்திரிச்சு நிற்கிறக்கான தெம்பும் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இன்னொருத்தர் அதில் தேடாதீங்க, நீங்களாக எந்திச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா சோகமான விஷயம் சொல்லி இன்னொன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு அப்படின்னா அவங்க உண்மையிலேயே உலகத்தில் இல்லாத ஒரு பர்சனாக இருப்பாங்க. இருக்கிற பர்சன்ஸை விட்டுட்டு கனவு உலகத்தில் இல்லாத ஒருத்தருக்கு தான் நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் பெயின் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ பெயின்ஃபுல்லான ஒரு பாத்தை நம்ம கடக்க போகிறோம். இதில் வந்து நமக்கு வலிகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரியே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாத் வழியாக நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா அந்த பாத் வழியாக நம்ம போனால் தான் பூக்கள் பூக்கும். பூக்கள் பூன்னு இவங்க சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, அதை தாண்டி போனால் தான் ஒரு சந்தோஷம் மலரும். ஏன்னா வந்து பெயின்ஃபுல் பாத்தை தாண்டி போனால் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹாப்பியரான ஒரு பாத் கண்டிப்பாக இருக்கும். ஹாப்பியரான இடத்துக்கு வந்து அதை லீட் பண்ணும். எல்லார் லைஃப்புமே வந்து முழுக்க பெயின்ஃபுல்லாகவும் அமையாது. கண்டிப்பாக அங்கே வந்து ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் நமக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பெயினை அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் பியூட்டிஃபுல்லாக ப்ளூம் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த யூனிவர்ஸ் வந்து எதெல்லாம் நம்மக்கிட்ட எடுத்துக்கிச்சோ அதெல்லாமே நம்மக்கிட்ட கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சில விஷயம் நான் இழந்துட்டேன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அதை விட பெஸ்ட்டான ஒரு விஷயமோ இல்லை அதே விஷயமோ கூட நமக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தென் தனிமையிலேயே சந்தோஷமாக இருக்க சொல்கிறாங்க. தனிமை அப்படின்னா வந்துட்டு தனிமையை வெறுத்து இருக்கிறது இல்லை, ஐயோ எல்லோரும் என்ன ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது இல்லை. நம்ம தனியாக இருக்கும்போதும் நம்மளுடைய ஓன் ப்ரெசன்ஸ்லேயே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு நான் இருக்கேன், அப்புறம் என்ன, இன்னொருத்தர் தான் வேணும் என்ன ஹீல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அதுலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்கிறதுக்கும் உண்மையிலேயே அவங்க விரும்புகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிலர் வந்து ஜஸ்ட்டு வாய் வார்த்தையால் மட்டும்தான் நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசளவில் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட லவ் கன்ஃபஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்கிறது 100% கன்ஃபார்ம் கிடையாது. மேபி பொய்யை கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அப்பாலஜினா மன்னிப்பு. இந்த மன்னிப்புங்கிற விஷயம் வந்து எப்போவுமே நமக்கு தேவைப்படும் போது வராது, தேவையில்லாத நேரத்தில் தான் மன்னிப்புங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் செட் ஆஃப் போயம்ஸ். இந்த போயம்ஸ் எல்லாம் வச்சே பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா என்ன கிடைக்குது அப்படின்னா, சம்வாட் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அந்த காயத்தில் அவங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள்லாம் அட்வைசஸ் மாதிரி இந்த குடி குடி போயம்ஸ் தான் நமக்கு எதில் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் ஃபுல்லாக காமனாக அவங்களுடைய போயம்ஸில் அட்ரெஸ் பண்ணிட்டுருந்தாங்க. காமனாக வந்துட்டு பர்டிகுலராக விமென்ஸுக்குன்னு மட்டும் எதுவுமே சொல்லலை, காமனாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது விமென்ஸை இது வச்சு அவங்களுடைய போயம்ஸில் சொல்கிறாங்க. எப்படின்னா, பெண்களில் வந்து சிலரை வந்து நம்ம சொசைட்டியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவ சரியான சில்லாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிலரை நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம். அவங்க பண்ணுற சில விஷயங்கள், இப்போது வீட்டை விட்டு இந்த நேரத்துக்கு மேலே போகாது அப்படின்னா அவங்க போவாங்க. போகிறவள இவ ஊருக்கு அடங்குவாளா அப்படிங்கிற மாதிரி, வீட்டுக்கு அடங்குவாளா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து சிலருக்கு பிடிக்காது. ஸோ இவங்க வந்து இப்போ அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி டாக்ஸிக் காம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, இது கொடுக்குறது மூலமாக எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து சுப்பீரியரான ஆட்கள், மற்ற பெண்களை காட்டிலும் அவங்க ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டாக்ஸிக் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கள. ஸோ மற்ற பெண்களை விட நீங்கள் காம்ப்ளிமெண்ட் யாரை பார்த்து அப்படி கொடுக்குறீங்களோ அவங்களாம் யார், சுப்பீரியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நம்ம பேசுகிற விஷயத்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் எடுக்க சொல்கிறாங்க ரைட்டர் ரூபி கவுர். தென் உங்களுடைய நேச்சுரல் பாடியை, விமனை பற்றி சொல்கிறாங்க ரூபி கவுர். உங்களுடைய நேச்சுரல் பாடியை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா, என்னுடைய பாடி, ஸோ நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, இது நீ ஜஸ்ட் இந்த என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பர்சன், அவ்வளோதான், பர்சனாக வந்த அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பாடியை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் இவங்க இதில் இருக்கிற போயம்ஸில் வந்து ரொம்ப ஃபெமினிஸ்டிக் வியூவில் தான் இருக்கும். பிகினிங்கில் வந்து கொஞ்சம் காமனாக ஜென்ரலாக சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ சொல்கிற எல்லாமே வந்துட்டு முழுக்க பெண்கள் மேலே என்ன விதமான வன்முறைகள்லாம் வைக்கப்படுது, என்னென்ன அக்யூசேஷன்லாம் சொல்கிறோம், அதுக்கு வந்து இவங்க எப்படி அட்வைஸ் கொடுத்து இப்படிலாம் இருங்கன்னு சொல்லி மற்ற பெண்களுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இனி வரும். தென் ஜென்டில்னஸ் வந்து மோஸ்ட்லி இந்த கேரக்டரிஸ்டிக்கை நம்ம யாருக்கு சொல்லுவோம்னா விமனுக்கு தான் சொல்லுவோம். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜென்டில்னஸ்ன்னு நம்ம விமனை பார்த்து சொல்கிறது வந்து ஒரு வீக்னஸான ஒரு இதே கிடையாது. அந்த ஜென்டில்னஸ் தான் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, ஒரு கூட்டமான இடத்துல இருக்கோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பர்சனாக இருக்கணும், இன்விசிபிளாக இருக்கக்கூடாது. தென்
தேவையில்லாமல் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல யாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அலட்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பட் இன்விசிபிளாக அந்த இடத்துல நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நடத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சஃபரிங், ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கோம். அப்படி இருக்கோங்கிறப்ப நமக்கு என்ன தெரியுமா தோணும்? இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமே வராது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் அந்த கஷ்டத்தை கொஞ்சம் அப்படியே நல்லா அதோடு சேர்ந்து பயணித்து கொஞ்சம் அப்படியே தாண்டி போனோம், ஸ்ட்ரகிள்ஸோடு தாண்டி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான ஒரு பாத் வரும். இந்த மெசேஜை அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க இந்த நிறைய போயம்ஸில். ஸோ அவங்க சொல்ல வர விஷயம் என்னென்னா, பெயின் இஸ் டெம்பரரி அண்ட் ஹீலிங் ரெக்யூர்ஸ் டைம். ஸோ சில விஷயங்கள் ஆறதுக்கு வந்து காலமாகும், பெயினும் ரொம்ப நாள் நிலைக்காது, அது கொஞ்ச நாளைக்கு தான். கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த விஷயங்கள் நம்மளோட மறந்து போய் நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவோம். ஸோ இவங்க சொல்கிற ஒரு முக்கியமான ரிமைண்டர் மெசேஜ் என்ன அப்படின்னா, லெட் இட் கோ. அது பாட்டுக்கு போக விடுங்க. நீங்கள் ஏன் போட்டு அதை போட்டு ரொம்ப வரி பண்ணுறீங்க? பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு அதை போட்டு குதிக்காமல் அதோடு சேர்ந்து ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை போயிடும், நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம், ஒரு ஹீலிங் நமக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஸ்பீக்கர் ரூபி கவுர் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அழகில் வந்து அந்த நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்து சில பெண்கள் இப்படி இருப்பாங்க, சில பெண்கள் வேறு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, எல்லோரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பெண்கள் எப்படி இருக்காங்களோ அதுவே அழகு தான், அதுக்கு மேலே அழகு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறமாக இருந்தால் தான் அழகு, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அழகு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு அழகு. தென் விமன் அப்படின்னா 2 இதை சேர்ந்தவங்க, ஜென்டில்னஸ் அண்ட் வைல்ட் ஸ்ட்ரென்த், ரெண்டுமே சேர்ந்த கலவை தான் விமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் ஒரு விஷயத்தில் ப்ரோக்கன் ஆனாலும் அவங்களால அதுலேருந்து மீண்டு வர முடியும், அந்த ஸ்ட்ரென்த் வந்து விமனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒரு உமன் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலே அதுவே போதும், அதுக்கு மேலே பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது, அதுவே அழகு தான். அதுக்கு மேலே எந்த ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டு வச்சு இப்படி இருந்தால் தான் அழகு, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் ஃப்ளாஸ் இருந்தாலும், ஃப்ளான்னு அவங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படி அது உள்ள குட்டி குட்டி ஃப்ளாஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு உமன். ஸோ அதுவே ஒரு பெரிய அழகு தான், அதுவே பெருமையாக சொல்லிக்கூட ஒரு விஷயந்தான். ஸோ தென் ப்ரௌன் ஸ்கின், இந்த ப்ரௌன் ஸ்கின்னாலே வந்து டஸ்கியாக இருந்தால் அவங்க வந்து அழகே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இன்னுமே இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளுப்பாக இருந்தால் தான் அழகு, கருப்பாக இருந்தால் அழகு கிடையாதுங்கிற கான்செப்ட் இப்போவும் இருக்க தான் செய்யுது. இவங்க வந்து அதை சட்டரைஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரௌன் ஸ்கின் தான் நம்ம ஆன்செஸ்ட்ரல் லேண்டோட ஒரு கனெக்ஷனே நமக்கு கொடுக்குது. நம்ம மூதாதையர் எல்லாருமே கருப்பு தான், அப்படி இருக்க நம்ம வாழ்கிற இந்த நிலத்துடைய ஒரு கனெக்டே வந்து இந்த நிறம் தான். அப்போ அந்த ப்ரௌன் ஸ்கின் நமக்கு வந்து சட்டரைஸ் பண்ண எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ஸை சட்டரைஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கள் இந்தியன் இது வந்து இந்த நிறம் தான், ஸோ எங்களுக்கு இது ஒன்றும் அழுக்கு அசிங்கம்லாம் கிடையாது, இதுதான் எங்களுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ரிவர்ஸ் ஆஃப் பஞ்சாப், இவங்களுடைய அந்த பஞ்சாபில் இருக்கிற நதிகள்லாம் இவங்களுடைய நரம்புகளில் ஓடுது, ரத்தமாகவே எனக்கு அந்த பஞ்சாப் நதிகள் தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பஞ்சாபில் பிறந்த ஒரு ரைட்டர் தான், அதனால் என்னுடைய கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, அந்த கல்ச்சுரல் இது எல்லாமே எனக்குள்ளே தான், என்னுடைய ரத்தத்தில் தான் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த கல்ச்சுரல் விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளே நல்லா முழுக்க ஊறி போய் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் இன்னொரு முக்கியம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, என்னுடைய நாட்டை சேர்ந்த, என்னுடைய இடத்த சேர்ந்த, என்னுடைய கல்ச்சரை சேர்ந்த பெண்களை வந்து அழகா இல்லைன்னு சொல்ல யாருக்குமே தகுதி கிடையாது. டோன்ட் டெல் அவர் விமன் ஆர் இட் நாட் பியூட்டிஃபுல். இங்கே இருக்கிற யாருமே அழகுன்னு எவனுக்குமே சொல்ல தகுதி கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற பெண்ணுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ், எல்லார் வகைகளையும் ஸ்ட்ரகிள், சாக்ரிஃபைஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இவங்க இதையுமே அவங்க சட்டரைஸ் பண்ணுறது என்னென்னா, அந்த மேலை நாட்டு வெஸ்டர்ன் ஐடியாலஜி தான் சட்டரைஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு நேரத்துக்கு மட்டும் தான் முக்கியத்துவம், பெண்களுக்கு பெரிய பேக் ஸ்டோரிஸ்லாம் இருக்காது. பட் இங்கே பார்த்தோம், பஞ்சாபில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் நிறையா இப்போவும் நார்மலாக இருப்பாங்க. கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப பாவமாக இருக்கும், பட் அதையெல்லாம் வச்சுக்கிட்டும் அவங்க நார்மலாக லைஃப் லீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்குமே நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குது. எந்த ஒரு லிட்ரேச்சராலையும் அந்த கதைகளை வந்து தாங்கி நிற்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டோரிஸ்லாம் எங்களுடைய பெண்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வெஸ்டர்ன் பியூட்டி ஐடியாலஜிலாம் இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. உங்கள் பியூட்டி ஐடியாலஜிலாம் 4 நாளுக்கு தேராது, இங்கே இருக்கிற பெண்களுடைய கதைகள் முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கீங்களோ, நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழுங்க. அவன் சொல்கிறான் இது அழகுன்னெலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு விமனுடைய பாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மியூசியம் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னு அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா, பெண்களுடைய உடம்பு வந்து ஒரு மியூசியமோட கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு ரீசன்
மியூசியமில் என்ன இருக்கும், இந்த பழைய காலத்து பொருட்களெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ எங்கள் நாட்டு பெண்களுக்கு நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. பாஸ்ட்டில் நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அது எல்லாமே ஒரு மியூசியம் அப்படி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மெமரிஸ்லாம் அங்கே இருக்கும். இங்கெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது டைனோசர் எலும்புக்கூடலாம் இருக்குது அப்படின்னா அது பழைய காலத்தில் டைனோசர் வாழ்ந்ததுக்கான ஒரு அறிகுறி இல்லையா. அதே மாதிரி இங்கே பெண்களுடைய உடம்பு வந்து ஒரு மியூசியம் மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே அவங்களுடைய மைண்டுக்குள்ளேன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டில் என்னதான் பல கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்களுக்குள்ள ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், சஃபரிங்ஸ் இருக்கும், ஹாப்பியான மூமெண்ட்ஸும் இருக்கும். இப்படி நம்ம மூச்சு வாங்குற அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மியூசியம் தான் விமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் இவங்களுக்கு வந்து ஒரு ஆளை இழக்கிறாங்க அப்படின்னா அதிலே உட்காந்துட மாட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வெளியே வரவும் அவங்களால முடியும். ஸோ சில விஷயங்களை இழக்கிறது மூலமாக தான் பெண்கள் வந்து செல்ஃப் டிஸ்கவரி பார்த்துக்கே எங்கள் நாட்டு பெண்கள் போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தென் விமன் வந்து அவங்கள இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. திரும்ப அவங்க சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, விமன் அவங்க பொண்ணாக பிறந்தாலே அது ஒரு பெருமை தான், சந்தோஷம்தான். இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஹேர் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பெண்களுடைய உடம்புல வந்து இப்போது கை முழுக்க முடி, தென் முகத்தில் அங்கங்கே முடி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பளைக்கு தான் முடி இப்படிலாம் இருக்கும், பொண்ணுங்களுக்குலாம் அப்படி இருக்காது, அவங்க மூஞ்சிலாம் நீட்டாக பாலிஷ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்புல எங்கே முடி வளர்ந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த முடியை வந்து எடுக்கிறது, இப்போ கையில் முடி இருக்குது, மூஞ்சில் லைட்டாக முடி இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கிறதும் அந்த முடியை வளர்க்குறதும் ஒரு பெண்ணுடைய உரிமை. இதில் வந்து மற்றவங்க சொசைட்டியில் கேட்குறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் சொசைட்டி அது மட்டும் இல்லாமல் இந்த விமன் விஷயத்தில் வந்து எப்படின்னா மென்ஸ்ட்ரேஷன், அதாவது இந்த பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு ஓப்பனாக வெளியே கன்ஃபஸ் பண்ணி அதை பெருசாக அவேர்னஸ் கொடுக்குறதுக்கெல்லாம் ரொம்ப தயங்குவாங்க சொசைட்டி. அதை பற்றி ஓப்பனாக பேசுகிறக்கே சொசைட்டி ரொம்ப தயங்கும். ஏன்னா அது அவங்க சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்அப்ரோப்ரியேட்டான விஷயங்கள், அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸை அப்படியே தடுக்க தான் செய்வாங்க. பட் அந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா அது ஒரு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். விமனுடைய பாடியில் இப்படி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நடக்கிற விஷயம், அது ஒரு பயாலஜிக்கல் திங், அவ்வளோதான். பட் அதை வந்து பேசுகிறக்கா பப்ளிக்கில் பேச அது அன்கம்ஃபர்டபுளான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதே சொசைட்டி அந்த பொண்ணுங்களை வந்து செக்ஷுவல் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் எந்த விதத்துலேயும் தயங்க மாட்டாங்க. அந்த பொண்ணுங்களை இப்படி தப்பான விதத்தில் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய பயாலஜிக்கலாக அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஓப்பனாக பப்ளிக்கில் பேச மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்கள வந்து செக்ஷுவலைஸ் பண்ண மட்டும் தான் செய்வாங்க. அந்த பெண்களுடைய உடம்பு செக்ஷுவலைஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர பயாலஜிக்கல் ட்ரூத்தை வெளியே சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. இப்படி ஒரு கேவலமான சொசைட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபீமேல் பாடி தர்ற ஒரு ப்ளஷரை இந்த உலகத்தில் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதே அந்த பாடியோட நேச்சுரல் ஸ்டேட், ஒரு பயாலஜிக்கல் ட்ரூத்தை வந்து இங்கே எல்லோரும் ஷேம்ஃபுல்லாகவும் அன்அட்ராக்டிவாகவும் ஐயோ அதெல்லாம் பப்ளிக்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை போடுறாங்க. அப்போ எப்படி விமனை வந்து இந்த சொசைட்டி பார்க்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி தான் ஒரு உமனுக்கு பவர் இருக்குன்னு இல்லை, அவங்களுக்குள்ளேயே பவர் இருக்கும். அதை இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி போயம் எழுதி தான் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ்லேயே நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறது தெரியுமே தவிர இன்னொருத்தர் சொல்லி தான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. தென் ரூபிக் அவர் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அழகுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் பியூட்டி அந்த அழகையுமே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து விமன்ஸுடைய கிரேட் அசட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிறந்த சொத்து. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இயற்கையிலேயே தானே அழகாக பறக்கிறாங்க இல்லையா, சிலர் அழகாக பறக்கிறாங்க. ஸோ அந்த அழகு வந்து வேணானே அவங்க சொல்லலை, அந்த அழகு ஒரு சொத்து தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு சொத்து தான், அந்த அழகை தப்பாகவே சொல்லலை. இந்த அழகை வச்சு வேல்யூ பண்ணுறதையுமே இவங்க வந்து ரொம்ப தப்புன்னெலாம் சொல்லலை, இதுக்கும் மதிப்பு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது அழகை வச்சு மதிப்பு கொடுக்கறது கூட அது எப்படியோ போயிட்டு போகுது, அது வந்து பிளாக்னாலே அவங்க அசிங்கம் அப்படின்னு சொல்கிறதான் தப்புன்னு சொல்கிறாங்களே தவிர அழகாக இருக்கிறவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்லாம் இவங்க எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. அந்த கம்பேரிசன்ஸ் வேண்டாம், பிளாக் வர்சஸ் ஒயிட், பிளாக்காக இருந்தால் நல்லாவே இருக்க மாட்டா அழகு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அழகு ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை செரிஷ் பண்ணலாம், தப்பு இல்லை, அது அவங்க விருப்பம். ஏன்னா அவங்க அழகாக இருக்காங்க, செரிஷ் பண்ணுறது தப்பு இல்லை, அது அவங்களுடைய கிரேட்டஸ்ட் அசட் அப்படின்னே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பியூட்டியை அப்ரிஷியேட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதை தாண்டியுமே இன்னொன்று எதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நாலேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். பியூட்டியை கொண்டாட வேணான்னு சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. தென் ஸ்ட்ரென்த் வந்து எல்லா இவனுக்கும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு சில அட்வைசஸ் கொடுக்குறாங்க.
தென் கம்ஃபோர்ட் அண்ட் ஹோப், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. இது இருந்தால் ஹீலிங் கண்டிப்பாக நடக்கும். மறுபடியுமே அந்த பெயின், அந்த விஷயத்த மறுபடியும் சொல்கிறாங்க. பெயின் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். அதே மாதிரி ஜாய், சந்தோஷமும் ஒரு பார்ட்டு தான். ஸோ எந்த வேகத்தில் பெயின் வருதோ அதே வேகத்தில் சந்தோஷமும் வரும். ஸோ ஹீலிங், அந்த அப்படியே நமக்கு தேற்றரவு, அந்த ஹீலிங் நடக்க வேண்டிய இடத்துல வந்து கண்டிப்பாக ஹீலிங் நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக யாரும் பயப்படவே வேண்டாம். இதில் வந்து ஒரு ட்ராஜிக்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, விமன் எல்லாருமே பிறப்பிலே அழகு தான். ஆனால் இந்த சொசைட்டி வந்து எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னா, பிறந்த பிறகு நீ அழகு, நீ அழகுலன்னு சொல்லி சில ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிறக்கும் போதே அழகாக பிறக்கிற பொண்ணுங்க வந்து நீ அழகே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களே நம்புற அளவு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுது இந்த சொசைட்டி. எப்படி ஒரு சொசைட்டியில் வாழ்றோன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. தென் ரைடோட நேம் வந்து ரூபி கவுர் இல்லையா? ஸோ கவுர்னு ஒரு அடைமொழி அவங்களுடைய பேரில் இருக்குது. அதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கவுருங்கிற இந்த நேமே வந்து எனக்கு ஒரு லிபரேஷன் கொடுக்குது, ஃப்ரீடம் கொடுக்குது. இந்த சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துலேருந்துமே இந்த நேம் என்னை காப்பாற்றுது, வேறு எதுவுமே என்ன அந்த நேமே காப்பாற்றுது. சொசைட்டி ரொம்ப இன்ஈக்குவலாக தான் இருக்குது. ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பேரே எனக்கு போதும், இதுவே எனக்கு ஃப்ரீடம் கொடுக்க தான் செய்யுது. இந்த வேர்ல்டு இன்ஈக்குவலாகவே இருந்தாலும் நேம் எனக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுக்குது. ஸோ நான் எனக்கு உரியவன், நான் எனக்கு விருப்பப்பட்டதை செய்வேன். யாரும் என்னை என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அவங்க செல்ஃபு தான் தனக்கு முக்கியம், செல்ஃப் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நேமை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த நேம் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கொடுக்குது. இந்த கவுருங்கிற அந்த நேம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கொடுக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இவங்க வந்து இப்போ இந்த மாதிரி நாலேஜோடு இருக்காங்க இல்லையா, சிலர் வந்து இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு தெரியாமல் சஃபர் ஆகிற இவங்களுடைய சிஸ்டர்ஸ், மற்ற விமனை தான் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களையுமே பிரச்சனைலேருந்து மேலே அப்படியே அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இவங்களுடைய நேம் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. கவுர் அப்படிங்கிற நேம் வந்து இவங்களுடைய சோலோட ஒரு பார்ட்டாகவும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுதான் இவங்களுக்கு ஐடென்டிட்டி அண்ட் லிபரேஷனை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப வழிகளை தான் கொடுக்குது. ஆனால் பெண்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ரென்த்தாக தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சீக்கி விமனாக, சீக்கிங்கிறது ஒரு சீக் மதம் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதை சேர்ந்தவங்க தான் இந்த ரூபி கவுர். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபெய்த் படி எப்படி நம்மளை லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மற்றவங்களே லவ் பண்ண முடியும். நம்மளே லவ் பண்ணல அப்படின்னா மற்றவங்க நம்ம விரும்பவே மாட்டோம். ஸோ உங்களை நீங்கள் நேசிங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபெய்த்துடைய ஒரு முக்கியமான கொள்கை. அதை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு பெண் ஒருத்தி இருக்குது அப்படின்னா அவள் வந்து சமமாக இருக்கிற இன்னொரு பெண்ணை என்ன பண்ணணும், மதிக்கணும், அவளுக்காகவும் எம்பத்தைஸ் பண்ணணும், அவளையும் பிடிச்சி அவளுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும், கூட இருக்கிற பெண்களை விரும்பணும், பெண்களுக்காகவும் வாழணும், அவங்களுக்காக மட்டும் வாழக்கூடாது, அவங்களையும் விரும்பணும், அதே நேரம் கூட இருக்கிற மற்றவங்களையும் விரும்பணும். எப்படி இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் சூரிய ஒளிக்காக ஏங்குதோ அதே மாதிரி ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு உதவி செய்ய ஏங்கணும். இப்படி ஒரு சொசைட்டி வராதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆசைப்படுற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒரு முக்கியமான ஒரு லைன், த காடஸ் பிட்வீன் யுவர் லெக்ஸ் மேக்ஸ் மவுத்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, பெண்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவை தான் இதில் வந்து காடஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம யோசிக்கலாம், இப்படி ஒரு இடத்த போய் ஒரு லஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவை போய் எதுக்கு காடஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு டிவைன் கம்பேரிசன் கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பல பேரும் அதை வந்து ஒரு லஸ்ஃபுல் ஏரியாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது ஒரு லஸ்ஃபுல் ஏரியாவே கிடையாது, அது ஒரு டிவைனான ஏரியா. ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுமே அந்த ஏரியாவுக்கு தான் அலையிறாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அந்த லைனில் சொல்கிறாங்க. அதுக்கு தான் அலையிறீங்க. அப்படி இருக்க அது வந்து லஸ்ட்ஃபுல் ஏரியாவாக கிடையாது, அது ஒரு டிவைன் ஏரியா. எல்லோரும் வந்து காடை பார்த்து கும்பிட்றத விட இதுக்காக தான் நிறைய பேர் அலையிறீங்க. அப்படி இருக்க அது இப்படி ஒரு ஏரியாவோ, அது ஒரு டிவைன் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காடஸ் கூட அந்த ரீப்ரொடக்டிவ் ஏரியாவை கம்பேர் பண்ணுறாங்க. 2 காலுக்கு நடுவில் இருக்கிற அந்த இடங்கள் வந்து ஒரு காடஸ் மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல பேருடைய வாயில் வந்து ஜொல்லு வடியை வைக்கிற ஒரு இடம். ஸோ இது லஸ்ஃபுல்லான பிளேஸே கிடையாது, அது அப்படி ஆப்போசிட்டாக ஒரு டிவைன் பிளேஸ் அது. ஏன்னா பல ஆண்களை சொக்கி போய் நிற்க வைக்கிற ஒரு இடம். அதை எப்படி நீங்கள் வந்து லஸ்ட்ஃபுல் ஏரியான்னு சொல்லலான்னு சொல்லிட்டு அந்த தாட்டையே அப்படியே மாற்றுறாங்க இதில். இது எதுவுமே அதாவது விமன் பாடியை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு லஸ்ட்டுக்காக தான் ஒரு சப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்க அப்படிலாம் கிடையாது, இது ஒரு டிவைனான ஒரு விஷயம். பல ஆண்கள் போய் சொக்கி போய் நிற்கிற மாதிரி ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அவள் எப்படி ஒரு லஸ்ட்ஃபுல்லான ஒரு பீயிங்காக இருப்பாள், ஒரு டிவைன் பீயிங். நாங்கள் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் யூ ஆர் யுவர் ஓன் சோல்மேட், சம் பீப்புள் ஆர் ஸோ பிட்டர் டு தெம், யூ மஸ்ட் பி கைண்டஸ்ட். உங்ககிட்ட யார் ரொம்ப கசப்பாகவும் ரொம்ப கோபமாகவும் இருந்தாலும் நீங்கள் உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கணும். தென் உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும், உங்களை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எல்லா பெண்களுமே வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்களே ஹானர் பண்ணிக்கணும். இன்னொரு ஆண் வருவான், இன்னொரு பெண் வருவா அப்படி வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.
பட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து நீங்களே ஹானர் பண்ணிக்கணும். நான் ஒரு பெண்ணை நான் அழகாக இருக்கேன், நான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன எதுக்கு இன்னொருத்தவங்க சொல்லணும், என்ன எதுக்கு இன்னொரு சீண்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். தென் விமனுடைய பாடியில் வர இந்த ஹேரை மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த ஹேர் விஷயத்தில் வந்து சொசைட்டி வந்து நிறைய இது சொல்லணும், இதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும். பட் அது வந்து நம்ம உடம்புல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அது நோயோ நொடியோ ஏதோ அது வந்து நம்ம உடம்புல ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சொசைட்டி இதை சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க உங்கள் மைண்டை போட்டு. நீங்கள் ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய லவ் யுவர் செல்ஃப். அதான் அவன் சொல்கிறான் நல்லா இல்லை அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை அது என்னோடய உடம்பு, நீ யாரையா சொல்கிறக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் நம்ம வந்து லைஃபுடைய ட்ரூ மெஷரே என்ன அப்படின்னா நம்மளை எந்த அளவு லவ் பண்ணுறோம், தென் அதே லவ்வை மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. ஸோ நீங்கள் உங்களையும் லவ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் அந்த லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் சில நேரங்களில் வந்து நம்ம சில விஷயங்களுக்கு அர்த்தம் தேடி போவோம். அந்த அர்த்தம் தேடி போயிட்டே இருப்போம், இதுக்கு மீனிங் கிடைக்காதப்பான்னு சொல்லி தேடி போயிட்டே இருப்போம். பட் அதுக்கு தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. சில விஷயங்கள் அப்படியே விட்டால் தானாகவே கொஞ்ச நாள் நமக்கே அது புரிஞ்சிடும். ஸோ சிம்பிளி லெட் திங்ஸ் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ரூபி கவுருடைய ரைட்டிங் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து டீப்லி ரொம்ப இமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வந்து அவங்களுடைய ரைட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரைட்டிங் ஷேப் ஆனதே அவங்களுடைய எமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான். இவங்களுக்கு வந்து லாங்குவேஜோட ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தென் இந்த கனெக்ஷன் வந்து ரைட்டிங்கில் எப்படி ஒரு கனெக்ஷன் அப்படின்னா எமோஷனல் அண்ட் பேஷனேட் கனெக்ஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு லவ்ஃபுல் அண்ட் லஸ்ஃபுல் கனெக்ஷன் வந்து எனக்கு லாங்குவேஜ் கூட இருக்குது, அதனால தான் என்னால் இவ்வளோ நல்லா போயம்ஸ் எழுத முடியுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தென் ரூபி கவுர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களுடைய சக்ஸஸை பார்த்து ஜெலஸ் ஆகாதீங்க. தென் மற்றவங்க வந்து ஃபால் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷமும் படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வளர்கிறாங்க அப்படின்னா அந்த வளர்ச்சியை வந்து நம்ம சந்தோஷப்படணும், அந்த க்ரோத்தை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதை விட்டு அவன் வளரணும்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்து பொறாமை மட்டும் படவே செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒரு ஆர்ட், இப்போ நான் ஒரு போயம் எழுதுகிறேன், இல்லை நான் ஒரு படம் எடுக்கிறேன், ஏதோ ஒன்று ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னா அதோடைய ரிசப்ஷன் கிடையாது, அதாவது பாப்புலாரிட்டி. எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஒரு படம் எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து ஒரு 1000 கோடிக்கு ஓடினாதான் நல்ல படமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய நல்ல நல்ல மூவிஸ் இருக்குது, அதெல்லாம் 1000 crore அடிக்கணும் அப்படிங்கிற ரீசன்லாம் கிடையாது. 1000 crore அடிக்காத எத்தனையோ மூவிஸ் நல்ல மூவிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்க மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, அதோடைய பாப்புலாரிட்டி, பப்ளிக் நல்லா இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆர்ட்டுடைய வேல்யூ வந்து பாப்புலாரிட்டி டிஃபைன் பண்ணவே செய்யாது. ட்ரூ ஆர்ட், ஒரு உண்மையான ஆர்ட் அப்படின்னா ஒரு போயம் இருக்குது, போயம் வந்து 1000 கணக்கான பேர் 2000 கணக்கான பேர் வாசிக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் அது நல்ல போயம்னு ஆகிடாது. ஒரு உண்மையான ஆர்ட்டுங்கிறது சோல்லேருந்து வரணும். இந்த உண்மையான ஆர்ட் வந்து சோல் ரிஃப்ளெக்ட் பண்ணணும், உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே அழகாக வந்துடணும். அது இப்படி தான் இருக்கணும், இந்த ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு மக்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய உண்மையை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மனசில் என்ன தோணுதோ அதை எழுதுங்க, மக்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அதை மாற்றிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இது வந்து அவங்க யங் ரைட்டர்ஸ்க்காக கொடுக்குற ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாங்க. தென் சேவானா சேவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலம் பார்க்காம சர்வீஸ் பண்ணுறது. தனக்கு தான் முக்கியம், எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி சேர்த்துக்காம எனக்கும் வேணும் மற்றவங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காகவும் கொடுக்குறது. தன்னுடைய பர்சனல் கெயினுக்காக மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்காகவும் கொடுத்து மற்றவங்களுக்காகவும் வாழ்கிறது தான் சேவா. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கமோ எதுவும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு யாரோ வந்து ஸ்பீக்கரை கொஞ்சம் டீப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவங்களால் வந்து இப்படி ஓப்பனாக பிரேக் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்படி ஓப்பனாக இந்த போயம்ஸ் மூலமாக பேச முடியுது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்தளவு எழுதுறேன்னா அந்தளவு பெயின்ஸை நான் தாண்டி வந்திருக்கேன், அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இந்த அஃபெக்ஷன் எனக்கு இப்படி அஃபெக்ட் ஆனதை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன், அந்த பர்சனை வந்து நான் திட்ட மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே இருந்த தாட்ஸ்லாம் ரீஇக்னைட் பண்ணது அந்த பர்சன் தான். ஸோ எனக்கு வந்து அந்த பெயினை வந்து நான் குறையே சொல்ல மாட்டேன், அந்த பெயினால் தான் என்னால் இத்தனை விஷயங்களை உடச்சி பேச முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த எபிலிட்டி எனக்கு தந்ததுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனை எண்ட் பண்ணுறாங்க ரூபி கவுர். ஸோ இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா உமன்ஹுட், ஹீலிங், சாலிடாரிட்டி, இது 3 தான் இந்த போயம்ஸில் ப்ரிடாமினண்ட்டாக வந்த தீம்ஸ்.